ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்பவுமாய் ஆண்டவரே, இந்த வாரத்திலும் இந்த புதிய மாதத்திலும் முதல் வாரத்துல எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்துக்கீங்க, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்க தீர்க்கதரிசிகளை பற்றியும் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் எசாயா மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற அறிவுரைகளை ஆண்டவரே நாங்க தியானிக்க ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எப்படி மாறாத தேவனா இருக்கிறீர், ஒவ்வொன்றிலும் நாங்க உம்மை பற்றி ஆழமாய் அறிந்து கொள்ளவும், நீர் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு எங்க உள்ளங்களை நீர் பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நோக்கத்தோடு எல்லாவற்றையும் செய்கிறீர் சுவாமி. ஒரு எதிர்பார்ப்போடு காரியங்களை நீர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்க எங்களுக்கு கிருபத்தார். வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரும், தடைகளை மாற்றி போடும். இந்த 1 மணி நேரம் நாங்க உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நாங்க தொடர்ந்து காரியங்களை செய்ய கேட்க ஆண்டவரை தியானிக்க உதவி செய்யும்படியாய் உண்மை நோக்கிப்பார். நேசிக்கிற நல்ல உங்களிடத்துல பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். சரி, நம்ம போன வாரத்துல இந்த ஏசாயா நிருபத்தினுடைய முதல் அதிகாரத்தை பார்த்தோம். ஏசாயா யார் என்று பார்த்தோம், யாருடைய குமாரன் என்று பார்த்தோம், எந்த காலகட்டத்திலே அவர் பணி செய்தார் என்றும் பார்த்தோம். அதுலேயே இதுல இன்னும் ஒரு 2 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தேன், மறந்து விட்டேன். அந்த 2 குறிப்புகளை சொல்லிட்டு அதாவது அவனுடைய 2 குமாரர்களை பற்றி சொல்லணும். அடுத்து இந்த மொத்தமா இந்த ஏசாயா புத்தகத்தினுடைய ஒரு தீம், ஒரு பர்பஸ், அத சொல்லிட்டு நம்ம, அதாவது இந்த ஏசாயா புத்தகத்துல 5 டிஃபரண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ், கர்த்தர் செய்யக்கூடிய 5 வித்தியாசமான ஒரு விடுதலை காரியங்களை நாம வாசிக்கிறோம். அதுல முதல் இது என்னன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, யூதர்கள், உலகெங்கிலும் இருக்கிற யூதர்கள், அவர்களுடைய ஒரு விடுதலை, அங்குள்ள அவங்க சிதறி இருக்கிற மற்ற ஜனங்களிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று, ஒருவேளை அவர்கள் நாட்டுக்கே திரும்புவார்கள், அல்லது அந்த அந்த இடங்களிலிருந்து அவர்கள் ஒரு விடுதலையை பெறுவார்கள். ஏன்னா நாம் அறிவோம், அந்த யூதர்கள் இருந்த பல இடங்களிலே, சிதறி இருந்த பல இடங்களில மிகவும் கொடுமைக்குள்ளாகப்பட்டார்கள். அவர்களை அந்த இனத்தையே கொல்லுகிறவர்களாய் நிறைய அதிகாரிகள், ராஜாக்கள் இருந்ததை நாம் அறிவோம். ஆன்டிசெமிட்டிக் ஃபீலிங், பிசாசனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு குணாதிசயம் என்னன்னா, யூதர்களை கொலை செய்வது, யூதர்களுக்கு எதிராய் காரியங்களை செய்வது. அது ஒரு பெரிய ஜீனோசைடு மாதிரி அந்த இனத்தையே அழித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததான் அந்த மாதிரில இருந்து ஒரு விடுதலை. இரண்டாவதாக, இவர்கள் பாபிலோனிலே பிடிபட்டு சிறைப்பட்டு போய் ஒரு 70 வருஷம் கழித்து பிறகு அவர்கள் திரும்பவும் விடுதலைக்குள்ளாவார்கள். அதை குறித்த செய்தி. இந்த ஏசாயா பாபிலோனோட முற்றுகைக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசி. அவர் அந்த காலகட்டத்திற்கு முன்பாக இருந்தவர், அதற்கு முன்பான காரியங்களை தான் அவர் எழுதி கொண்டிருந்தவர். ஆனாலும் அவர் இப்ப என்ன எழுதுறாருன்னா, அந்த சிறையிருப்பிலிருந்து நேரிட்ட விடுதலையை பற்றி அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அதான் திரும்பவும் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தை படிக்கும் போது 2 முக்கிய காரியங்களை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, தீர்க்க தரிசனங்கள் அந்த காலகட்டத்திலேயே அவர் சொன்ன நாட்களிலேயே நிறைவேறுகிற ஒரு காரியம். அடுத்தது, வெகு நாட்களுக்கு பிறகு, மிகவும் பின்னாட்களிலே, அநேக வருஷங்களுக்கு அப்புறம்
நிறைவேறக்கூடிய ஒரு தொலைநோக்கு தரிசனம். இப்படியாகத்தான் அவங்க தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. அதுதான் ஒரு உண்மையான தரிசனம். நாம் முன்னாலேயே பார்த்தோம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள். மூன்றாவதாக இந்த யூதா தேசம் அசீரியர்களுடைய படையெடுப்பிலிருந்து தப்பி வைக்கப்பட்டது. அந்த விடுதலை. ஏன்னா வடபகுதி இஸ்ரேல் தேசம், வடபகுதி தென்பகுதி என்று பிரிந்து விட்டதை நாம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த வடபகுதி அசீரியர்களால் தாக்கப்பட்டது. தென்பகுதியை தான் பாபிலோனியர், எகிப்தியர், ஏதோமியர் இவங்க எல்லாம் தாக்குனாங்க. சோ அந்த வடபகுதியில தாக்கப்பட்டதுல இந்த யூதாவும் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து பெற்ற விடுதலை, அதை குறித்து இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக இது பாருங்க, இது எதுக்கும் இந்த இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. பொதுவான பாவிகளுக்கான ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை, அது எப்படி கிடைச்சது நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே. அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி, அவர் எப்படி மரித்தார், எப்படி பாடுபட்டார் என்பதை அப்படியே தத்ரூபமாக ஏசாயா கண்களிலே பார்த்த மாதிரி அதுல எழுதியிருக்கிறார். ஆனா இவர் எழுதினதுக்கு 700 வருஷங்களுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அப்ப பாருங்க, அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு வலிமை உள்ளதாய் இருந்தது. அப்படியே நரேட்டிவ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி அவர் அப்படியே அதை சொன்னதை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் சொல்றாரு. ஆனா அதற்கு பின்பு 700 வருஷங்கள் கழிச்சுதான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தின் உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம். கடைசியாக இந்த படைப்புகள் எல்லாம் எப்படி உருமாறி, எப்படி ஒரு மறுரூபம் அடைந்து ஒரு புதிய ராஜ்யத்துக்குள்ளாக, ஒரு புதிய அரசாட்சிக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி, அவருடைய வருகை, 2ஆம் வருகை, அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய ஆட்சி, அந்த உலகத்தை பற்றிய ஒரு செய்தியையும் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம். இப்படி சில முக்கியமான நிகழ்வுகளை மையத்தில் வைத்து இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அது அவர் எழுதின காலகட்டத்திலேயே நடந்தவைகள் சில, அவர் எழுதினதற்கு பின்பாக எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு, நூற்றாண்டுகளுக்கு பிறகு நடந்தவைகளை குறித்தும் அப்பொழுதே அவருடைய அந்த 60 வருஷ காலகட்டத்துல அதையெல்லாம் எழுதியிருக்கிறார். ஸோ a great prophet is prophet ஐசையா. இரண்டாவதாக இன்னொரு முக்கிய தகவல் என்னன்னா, அவருடைய பிள்ளைகள். நம்ம அவருடைய மனைவி எல்லாம் பார்த்தோம், அவருடைய பிள்ளைகளை நாம் பார்க்க மறந்தோம். அவருடைய பிள்ளைகள், அவருக்கு 2 மகன்கள், அவர்களுக்கு பெயரும் கூட மிகவும் ஒரு தீர்க்கதரிசன பெயர்களாய், 2 பேருமே கணவனும் மனைவியுமே தீர்க்கதரிசிகளாய் இருந்ததினால அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தீர்க்க தரிசன பெயர்களாய் வைத்திருக்கிறார்கள். பெயர் சூட்டுவது எவ்வளவு முக்கியம் என்பதை கிறிஸ்தவர்கள் மிகவும் அறிவார்கள். நாம் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அதுக்காக பைபிள்ல இருந்து தேடி எடுத்து அப்படியெல்லாம் தான் நாம பெயர் வைப்போம். அந்த பெயருக்கான அர்த்தமும் நாம பல சமயங்களில சொல்லுவோம். ஏன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவருடைய நாமம் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அவருடைய நாமமே அவருடைய குணாதிசயத்தை சொல்லுகிற நாமமா இருக்குது. அவர் அதிசயம், ஆலோசனை கர்த்தர் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்களை அது வெளிப்படுத்துகிறது. நித்திய பிதா. சோ இதெல்லாமே அப்படி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி இங்கே நாம என்ன பார்க்கிறோம்னா, இவருடைய முதல் மகனுக்கு ஷேர்ஜா ஷுப் அப்படின்னு ஒரு பேர். ஷேர்ஜா ஷுப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சிறு மீதியான கூட்டம் திரும்ப வரும். சிறைபிடிக்கப்பட்டு போனாலும் ஒரு சிறு மீதியான கூட்டம் திரும்ப எருசலேமுக்கு வரும்.
அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். இவருடைய காலகட்டத்திற்கு வெகு நாட்களுக்கு அப்புறம்தான் சிறைப்பிடிப்பே நடக்கும், பாபிலோனிய முற்றுகை நடக்கும். அதற்கப்புறம்தான் அவர்கள் சிறைப்பிடிச்சு போவாங்க. அங்க 70 வருஷம். அதன் பின்பு அங்கிருந்து திரும்ப இங்க வருவாங்க. அதை அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக அவருடைய மகனுக்கே அந்த பெயரை சூட்டியுள்ளார். அப்ப எவ்வளவு தூரம் அந்த அந்த தீர்க்கதரிசியுடைய மூச்சு, தீர்க்கதரிசியுடைய பேச்சு, தீர்க்கதரிசியுடைய எண்ணம் எல்லாமே இதை சுற்றி இருக்கிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். The purpose of God is filled with the purpose of God. நம்முடைய வாழ்க்கையையும் இது ஒரு சவால். நாம் எதினால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் நிரம்பி இருக்கின்றன. அவருடைய சிந்தனை கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, அதுலதான் அவருக்கு இருக்கு. அதனால அவர் பிள்ளைகளுக்கு அந்த பெயரை வச்சிருக்காரு. அடுத்த பிள்ளையுடைய பெயர் என்னன்னா மெஹஷலால் அஷ்பாஸ். அப்படின்னா என்னன்னா குவிக் டு பிளண்டர், ஸ்விஃப்ட் டு த ஸ்பாயில். அப்படின்னும் போது அர்த்தம் என்னன்னா அதோடைய ஜட்ஜ்மெண்ட், அதுல ஏற்படக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அதை நியாய தீர்ப்பை குறித்து அந்த பெயர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று ரெஸ்டரேஷனை பத்தி பேசு, ஒரு கூட்டம் திரும்ப வரும் அப்படின்னு ஒரு ரெஸ்டரேஷனை பத்தி பேசு. இந்த மகனுடைய பெயர் வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. சரி, இது ஒரு தகவல். ஏன்னா அது ஒரு விசேஷமான ஒரு காரியம், ஏசாயாவுடைய பிள்ளைகளுடைய பெயர். இப்போ நாம 12ஆம் வசனத்திற்கு வருது. இப்ப முதல் இந்த 11 வசனத்துல நாம என்ன பார்த்தோம்னு சொன்னா, அந்த யூதா ஜனங்களை கர்த்தர் மிகவும் கண்டித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தரை அறியாத, அறிவுல உணராத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இருதயம் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறது. ஆனா ஆலயத்தின் காணிக்கைகள், அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா பண்டிகைகள், அதுல எல்லாம் அவங்க கரெக்டா இருக்காங்க. அதெல்லாம் நல்லா செய்யறாங்க, நிறைய பணம் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க உள்ளமும் வெகு தூரமா இருக்கிறது சொல்லி கர்த்தர் அதுல நான் பிரியப்படுவதே இல்லை என்று சொல்லி அவர் அதுல வருத்தத்தோட சொல்வதாக பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்கள்லயும் நம்ம அதைதான் பார்க்கிறோம். 12ஆம், 13ஆம், 14ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதே தான் சொல்றார். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? நீங்க எதுக்காக இப்படி வரீங்க? நான் உங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டேன்னா, நீங்க இப்படி காணிக்க கொண்டு வரணும், இந்த விதமா நீங்க அதெல்லாம் பலிகள் இடணும்னு நான் சொல்லவே இல்லையே. அதனால அவர் என்ன சொல்றாரு, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆமோஸ் புத்தகத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுவார், உங்க காணிக்கைகளை எல்லாம் நான் ஆரோசிக்கிறேன், அது வேண்டான்னு. மல்கியா புத்தகத்துல பாத்தீங்கன்னா மல்கியாவும் இப்படி சொல்லுவார். இவரும் அவர்களுக்கெல்லாம் முன்பாகவே இவரும் அதே தான் சொல்றார். இப்போ கர்த்தருடைய உள்ளம் எவ்வளவாய் இந்த காரியங்களிலெல்லாம் மனவேதனைப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் அநேக சமயங்களில் நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம we are pleasing God. கிடையவே கிடையாது. God sees our heart, our attitude more than our action. நம்முடைய செயல்கள் எப்படி வேணா இருக்கலாம், தாழ கீழே விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து இருக்கலாம், அப்படி ஜெபிக்கலாம், இப்படி ஜெபிக்கலாம், எல்லாம் வேணா செய்யலாம். ஆனா அவருக்கு வேண்டியது என்னன்னா நம்முடைய உள்ளம். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது. அதுதான் ஆதி காணிக்கை, ஆதி பலியிலிருந்து அவர் அதை தெளிவா சொல்லிக்கிட்டே வர்றாரு. காயினை ஏன் புறக்கணித்தார்? காயின் கொண்டு வந்த காணிக்கையினால அல்ல, அவனுடைய மனப்போக்கினால. அதேதான் இப்போ வரைக்கும் இதேதான் அவர் சொல்றாரு. தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசிரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். நம்ம ஆராதனைகள் எல்லாம் நம்ம சபையில அதெல்லாம் எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்குவார்?
அதுல வர்றவங்க எல்லாம் இதுல சொல்றதெல்லாம் தானே இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலும். அப்ப அதையெல்லாம் அவர் எப்படி அதை ஏற்றுக்கொள்கிறார்? எப்படி ஏற்றுக்கொள்வார்? அப்ப நாமும் இந்த மக்களை போலவே இருக்கிறோமே. எனக்குள்ள அப்படி ஒரு உணர்வு வந்தது. ஏன்னா நம்ம சபைகள்ல நம்ம இதையெல்லாம் ரொம்ப சாதாரணமா பார்க்கணும். அடி தடி என்னென்ன அசிங்கம் இருக்குமோ எல்லாம் செய்யறாங்க. செஞ்சுட்டு இதெல்லாம் ஒழுங்கா பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். பாருங்க, அவ்வளவு தூரம் அவருக்கு வேதனை உண்டாக்குது. எப்படி அவருடைய மரணம் அந்த கெத்செமனே தோட்டத்துல அந்த பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கலங்கினாரோ, அது போல ஒரு கலக்கத்தை இங்க நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் இவ்வளவு தூரமாய் மோசமாய் என்னை விட்டு இருந்து, ஆனா அவங்க எனக்காக இந்த பலிகள் காணிக்கைகளை எல்லாம் செலுத்துறது எனக்கு அது எவ்வளவு தூரம் மனசை வருத்தப்படுத்துதே அப்படின்னு அது அந்த தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்லுகிறார். ஏன்னா இது எல்லா ஆஃபரிங்ஸும் இந்த சாக்ரிஃபைசஸ் எல்லாம் எம்டி. அதுல ஒரு அன்பு இல்ல, அதுல உண்மையாய் எனக்கான ஒரு மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல அப்படின்னு அவர் சொல்றார். இதுல எனக்கு அபாமினேஷன், அருவருப்பாய் இருக்கிறது. ஐ எம் டிஸ்கஸ்டட் அப்படிங்கிறார். அப்போ நம்மை நாமே அதிகமாய் யோசிக்க வேண்டும். மற்றவங்களுக்காக நம்ம அவங்கள திருத்திட்டுலாம் இருக்க முடியாது. ஆனா நாம ஆராதிக்கிற ஆராதனை, நம்முடைய மன நிலைமை, நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது எந்த மனநிலையோடு நாம் ஆராதிக்கிறோம், எந்த மனநிலையோடு ஜெபிக்கிறோம், எந்த மனநிலைமையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், இதுதான் முக்கியம். when you come to church, you and your God alone, அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவுல, தனிப்பட்ட ஒரு நிலையில நாம் இருக்கும்போது தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? நமக்கு அவருடைய சித்தத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்முடைய நிலைமையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அவருக்கு பிரியமாய் அர்ப்பணிக்க. சோ அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். 15ஆம் வசனம். இப்போ நீங்க கொடுக்குற காணிக்கை எனக்கு பிடிக்கல, நீங்க ஆசரிக்கிற ஆராதனை எனக்கு பிடிக்கல, நீங்க செலுத்துகிற பலிகள் பிடிக்கல, நீங்க செய்கிற மாத பிறப்பு பண்டிகைகள் இதெல்லாமே எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. காரணம், உங்களுடைய உள்ளம் என்னை விட்டு வெகு தூரமாய் இருக்கிறது. எனக்கு கீழ்ப்படிய, நான் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உங்களுக்கு இஷ்டம் இல்லை. நீங்க என்ன உண்மையா நேசிக்கல. என்ன எதிர்பார்க்கிறாரு? மனதுல நாம கர்த்தர் இடத்துல சரியான விதத்துல அவரை நாம் நேசிக்கிறோமா? ஒரு 2 கட்டளை தானே அவர் கொடுத்திருக்காரு. என்ன நீங்க நேசிங்க, முழு இதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட என்னை நேசிங்க, அதே போல பிறனையும் நேசிங்க. இந்த 2 தான் அவர் நம்மகிட்ட எதிர்பார்ப்பார். அப்போ அதுல நமக்கு குறைவு இருந்தால், அதில் நாம் சரியா இல்லாம இருந்தா, கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கும் பொருந்தும். இப்ப 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. பொதுவா யூதர்கள் பல விதத்துல பல போஸ்டர்ல ஜெபிப்பாங்க. முழங்கால்ல நின்று கைய கூப்பி தலையை குனிஞ்சு ஜெபிக்கிற ஒரு போஸ்டர். இன்னும் இப்படி ஒரு பக்கமா ஒரு கழிச்சு சாஞ்சு ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர். இன்னும் இப்படி பப்ளிக்ல பரிசேயர்கள் தான் அதிகமா இந்த மாதிரி செய்வாங்க. இப்படி கைகளை இரண்டையும் மேல தூக்கி எல்லாரும் பார்க்கிற மாதிரி சத்தமா ஜெபிக்கிற ஜெபம். நம்ம எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தாலும் சரி, சத்தமா ஜெபிக்கிற ஜெபம், சைலண்ட் பிரேயர். நமக்கு அதுக்காகத்தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அந்த 2 பேர் ஆலயத்துல ஜெபிக்கிறத நாம வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரம் அதுல நம்ம வாசிக்கிறோம். இப்படி
பரிசேயனையும் ஆயக்காரனையும் பார்க்கணும். பாவிகள். ஒருவேளை சொசைட்டில பரிசேயருக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் இருக்கும். அவர் பெரிய ஆளு, சபையில பெரிய ஆளு. ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்ட் பண்றதுனால மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறவன், அவன் பாவி அப்படின்னு நமக்கு சொசைட்டில இருக்கிற எண்ணம். இப்ப 2 பேருமே ஆனா அதான் சர்ச். Church is a place where a sinner also can come, a saint also can come and worship. அதுதான் அங்க இருக்கிற பெரிய blessing. And it is an assembly of forgiven sinners. Church is an assembly of forgiven sinners. எல்லாரும் பாவிக தான், ஆனா மன்னிப்பை பெற்றவர்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். ஆனா அது எவ்வளவு தூரம் அது உண்மையா இருக்குன்னு தெரியல. பாவிகளும் வராங்க, பரிசுத்தவான்களும் இருக்காங்க. ஆனா அந்த பாவிகள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றவர்களாய் மாறக்கூடிய இடம்தான் அந்த சபை. இப்ப இந்த 2 பேரும் ஜெபிக்கும் போது, ஆயக்காரன் ஜெபிக்கிறான். நமக்கு தெரியும் எப்படி எல்லாம் ஜெபித்தான். தன்னுடைய சுய நீதியை அங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஜெபிக்கிறான். ஜெபம்னா என்னன்ற அர்த்தமே அவனுக்கு தெரியல. இப்ப வேதத்துல நிறைய பேருடைய உதாரணங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆத்துமானா என்னன்னே தெரியாத ஒரு பெரிய பணக்காரன், நித்திய ஜீவன்னா என்னன்னு தெரியாத ஒரு பெரிய ரோமாதிகாரி, இன்னொரு பணக்காரன் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறத தெரியாம வழி தெரியாம இருந்தான். வழிய சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத பண ஆசை பிடித்தவனா இருந்த ஒரு பணக்கார வாலிபன் பாருங்க. இப்ப இங்க இவன் இந்த பரிசேயன் ஒழுக்கங்கள்ல சட்டங்கள்ல படித்து தேர்ந்தவன். அவனுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியல. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், தன்னுடைய எல்லா கிரெடென்ஷியல்ஸும் நான் இப்படி அப்படி நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன்னு சொல்லி அங்க அவர் ஒரு லிஸ்ட் போடுறாரு. நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், அதனால என்ன அதுவும் இல்லை, என்ன கேட்டாருன்னே தெரியல. அவர் அப்படியே ஒரு லிஸ்டா சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த பாவியை போல நான் இல்லை அப்படின்றத ஒண்ணு சொல். ஆனா வந்த பாவி, உண்மையான பாவி, அநியாயமா பணங்களை பறித்து வாங்கிய பாவி, அந்த பரிசுத்த பிரசன்னத்திற்குள் வந்தவுடன் தன் நிலை உணர்ந்தவனாய் அவன் கண்களை கூட மேலெடுத்து பார்க்க முடியாம, he was so conscious of his guilt, he humbled himself, accepted his fault and asked for forgiveness. இந்த ஏழையாகி என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான். அவன் மன்னிக்கப்பட்டான், அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான் என்று சொல்லி அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். வெளியே வந்தப்போ இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். இவன் நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனா அந்த ஆள் அவ்வளோ பெரிய நீட்ட ஜெபத்தை பண்ணாரு. ஆனா அது ஒன்றுமே கேட்கவும் படல, ஏற்றுக்கொள்ளவும் படல. நம்ம ஜெபம் பண்றப்போ இதெல்லாம் கூட நம்ம யோசிக்கணும். ஜாக்கிரதையாய் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எங்க பாஸ்டருக்கு நிறைய பேரு பாஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படித்தான் ஜெபிக்கணும், சின்ன பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணணும், முழங்கால தான் ஜெபிக்கணும், அதெல்லாம் நம்ம சொல்றோம், தலையை தாழ்த்தணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா சபைகள் சில கொஞ்சம் பெரியவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணலைன்னா அது ஜெபம் இல்லைன்ற சொல்ற மாதிரியான ஒரு தவறான ஒரு நோக்கங்கள்லாம் உண்டு. அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒருபோதும் கேட்கறதில்ல. நிக்கணும், நின்று ஜெபிக்கணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும், முட்டி போட்டு தான் ஜெபிக்கணும், கை கூப்பி தான் ஜெபிக்கணும். காலேஜில் நாங்க ஜெபிக்கும் போது கண்ணை திறந்து தான் ஜெபிக்கும். ஏன்னா யாராவது வருவாங்க, கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன் யாராவது வந்துருவாங்க, அப்போ உடனே நாங்க அலர்ட் ஆயிடணும். அதுக்காக கண்ணை திறந்தே தான் ஜெபிக்கணும். எங்களுக்கு அந்த வெளியில இருந்து வர சில இயூஇஜிஎஃப்ல இருந்து இந்த கேம்பஸ் குரூசைட்ல இருந்து வர பிள்ளைகள்லாம் டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே தான் அவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. See, all depends upon the circumstances. That is the privilege of being a Christian. இப்போ மற்றவங்க அவங்களுக்கு பாருங்க, அவங்க அந்த ரோட்ல நின்று
தலையை இடிச்சு தோப்புக்கரணம் போட்டாதான் அது, இல்லைன்னா உருண்டாதான் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு. நம்ம ஆண்டவருக்கு எதுவும் கிடையாது. உள்ளம்தான். உன் உள்ளம் என்னோடு தொடர்பு கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அது எங்க இருந்தாலும் சரி. அதுக்காக அலட்சியமா நம்ம செய்யணும்னு நான் சொல்லல. பட் போஸ்டர்லாம் இஸ் நாட் வெரி, we should not give much importance to it because God knows it. அதுக்காக நான் படுத்துட்டே தூங்கிட்டே ஜெயிப்பேன் 2 வார்த்தை சொல்லி தூங்கிடக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் எப்படி, அது எப்படி நமக்கே தெரியும். ஆண்டவர் எப்படி ஏத்துக்குவாரு? ஏத்துக்க மாட்டார். உள்ளத்தோடு தொடர்பு கொண்டவராய் நம்ம அவரோடு கூட பேச வேண்டியவர்களா இருக்கும். அது எப்படி பாஸ்டர்னாலும் சரி. இங்க அவர் முக்கியமா சொல்றாரு, நீங்க கைகளை விரிச்சு ஜெபிக்கிற மக்களா இருக்கீங்க. அப்படி கைகளை விரிச்சு ஜெபிச்சாலும் நான் அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா உங்க கைகள் எல்லாம் என்ன இருக்கு? ரத்தம் இருக்கிறது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் இந்த கைகள் மூலமா நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களை நான் பார்க்க கூட மாட்டேன். உங்களுடைய சத்தத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். செம்மையான இருதயம் உள்ளவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். வசனம் சொல்றது இல்லையா? எனக்குள்ள ஒரு அக்கிரம சிந்தை இருக்குமானால் என் ஜெபம் கேட்கப்படாது. இதுவும் வசனம் சொல்லுது. என்கிட்ட ஒரு சந்தேகமான ஒரு எண்ணத்தோட நான் ஜெபித்தேனானால் அதுவும் கேட்கப்படாது. இப்ப இதெல்லாம் இப்படி இருக்கிறப்போ பாவத்தோடு நான் ஜெபிச்சேன்னா எப்படி கேட்பாரு? கேட்க மாட்டார். பாவத்தோட நான் ஜெபிக்கும் போது மன்னிப்பு கேட்டு ஜெபித்தேனானால் கேட்பார். அதே இல்லாம பாவத்தோட இருந்துட்டு நான் இப்படியே பெரிய ஒரு எக்ஸிபிஷன் பிரேயர் பண்ணேன்னா கர்த்தர் அதை கேட்கவே மாட்டார். எவ்வளவு இமோஷனலா, எவ்வளவு வார்த்தைகளை பேசி, அதுல மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு பண்ணுகிற உங்களுடைய உள்ளம் சரியா இல்லாததுனால அதனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் வராது. இட் வில் பி a hollow useless prayer. இதை கேட்டு அநேகருக்கு உள்ளத்துல இதாகி அவங்க கூட நல்லா ஜெபிச்சு அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்குவாங்க. ஆனா பண்ற அந்த பர்சனுக்கு அது இப்படியா இருக்குமானால் அது வேஸ்டா தான். ஆகவேதான் நான் இப்படிப்பட்ட எந்த ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் தெளிவா அவங்கள்ட்ட சொல்றார். இப்ப அதோடு வெறுமையா நான் இப்படிதான் செய்ய மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு அதுல பலிகள் அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறல. அது கூட நான் என்ன செய்யணும், நீங்க என்ன எதிர்பார்க்கிறேங்கிறதையும் அவர் சொல்றாரு. He is not only pointing out the problem, he is also giving the solution. நிறைய இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி தெரியுமா? மோட்டிவேஷனல் டாக்ன்றாங்க, பெரிய ரொம்ப இதா பேசுறாங்க, அப்படி நல்லா பேசுறாங்க, ஒரே விசிறு கைத்தட்டலுமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு என்ன ஆன்டிடோட்டு, என்ன மாற்று, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கன்ஸ்ட்ரக்டிவா, அதை சொல்லி தர மாட்டாங்க. மற்றபடி ரொம்ப அழகா பேசிடுவாங்க. ஆனா இங்கே கர்த்தர் நமக்கு அது என்ன செய்யணும்னு சொல்றாரு. 16, 17 வசனத்துல பாருங்க, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். Are you washed in the blood of the Lamb? Have you been to Jesus for a cleansing bath? That is the question. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தெளிவா சொல்றார். 1, 2, 3 அப்படின்னு. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இப்ப இத ஒரு சின்ன குரூப்ஸா சொல்லணும்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவை சரி செய்யுங்க, உங்களுக்கும் மனுஷருக்கு இருக்கிற உறவை சரிப்படுத்துங்க. இந்த ரெண்டுலயுமே நீங்க குறைவுள்ளவங்களா இருக்கீங்க. அநியாயம் செய்றீங்க, நீதி செய்ய மாட்டேங்கிறீங்க,
மக்களை ஒடுக்குறீங்க, மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய மாட்டேங்கிறீங்க, ஏழை எளியவர்களை விசாரிக்க மாட்டேங்கிறீங்க. வாசப்படியிலேயே இருக்கிற லாசருவை அறியாமல் இருந்தான் ஐஸ்வர்யவான். அவனுக்கு கண்கள் அப்படிதான் இருக்கும். அவங்களால எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. காலேஜுக்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாதா அப்படின்னு ஒரு டீச்சர் கேட்குறாங்க. ஏன்னா ஃபீஸ் கட்ட முடியாத நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்காலர்ஷிப்பும் வாங்க முடியாது. யாராவது உதவி தான் செய்யணும். அப்படி யாராவது உதவி செய்யுங்கன்னு கேட்டா ஒரு சில டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப எதுக்கு காலேஜுக்கு வரீங்க? அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் அப்படி. பார்த்தீங்களா? அந்த தேவைய, அந்த பிரச்சனைய அவங்களால என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க முடியாது. அது புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஆண்டவருடைய உள்ளம் வேண்டும். நமக்கு அவருடைய மனதுருக்கம், நம்முடைய உள்ளம் அவருடைய மனதுருக்கத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு இது வரும். நம்ம இதை செய்ய முடியும். அவ்வளவு பெரிய பணக்காரன் அந்த சின்ன வாலிப வயசுல சொல்றான், நான் சிறு பிள்ளையில இருந்து நான் எல்லா கற்பனைகளையும் கடைபிடித்து வந்தவன். முடியவே முடியாது. ஆனா அவன் சொல்றான், நான் செஞ்சேன்னு தைரியமா சொல்றான். இயேசு கிறிஸ்துக்கிட்டயே சொல்றான். அவரும் அவன் மேல ரொம்ப அன்பு கூர்ந்து, அவனுடைய ஆர்வத்தை பார்த்து, வைராக்கியத்தை பார்த்து அவன் மேல அன்பு கூர்ந்து, அப்படிதான் வசனம் இருக்கும். அவர்கிட்ட சொல்றார், நீ ஒன்னே ஒண்ணுதான்ப்பா செய்யணும். உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. என்ன தெரியுமா? நீ போய் உங்ககிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் வித்து ஏழை எளியவர்களுக்கு கொடு. அப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்கன்னே உனக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம அரசாங்கமும் அதே மாதிரி. ஏதோ இந்த தடவை பட்ஜெட்ல கொஞ்சம் மிடில் இன்கம் பீப்புளை நினைச்சு பார்த்திருக்காங்க. இல்லைன்னா டாப் லெவல் மாத்திரம் தான். ஆனா இன்னும் இந்த லோவர் லெவல்ல 70% லோவர் லெவல்ல தான் இருக்காங்க. தே நீட் அசிஸ்டன்ஸ். அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு ஆளே இல்லை. விலைவாசியை பற்றி கவலையே இல்லை. பெட்ரோல் விலையை பற்றி கவலையே இல்லை. ஸோ நிலைமை இன்னைக்கு ஏன் தெரியுமா? அவங்களால இதை பற்றி யோசிக்க முடியாது. ஒன்லி யூ பீப்புள் ஹூ நோ கிரைஸ்ட் கேன் திங்க் இன் a different line. அத நீ செய்யாட்டினா ஆண்டவர் விசாரிக்கிறார். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ போய் அதை செய். கவர்மெண்ட் செய்யலன்னு குறை சொல்லிட்டு உட்காராத. உன்னால் முடிந்ததை உன்னளவுக்கு செய். அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அவ்வளவுதான். தட் இஸ் வாட் இஸ் நீடட். ஸோ ஃபர்ஸ்ட் நீ உன் பாவத்தை விட்டு விலகு. எல்லா தீய காரியங்களையும் விட்டு ஓய்ந்து விடு. ஸ்டாப் ஆல் தட். பி கிளென்ஸ்ட். பிகம் ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி. அடுத்தது டூ குட். செகண்ட், அடுத்து 17ஆம் வசனம், டூ குட். இதை நீ செஞ்சீன்னா நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பின்னால வர வசனங்களை பார்க்கிறோம். உன்னுடைய நகரம், உன் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நீ இதை செஞ்சீன்னா உன்னைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய தேசத்தின், நம்முடைய பட்டணத்தின், நம்முடைய நாட்டின் ஆசீர்வாதம், சேமம் நம் கையில தான் இருக்கு. அவரை அறிந்த மக்களிடம் கையில தான் இருக்கு. நாம் செய்ய வேண்டியதை செய்தோமானால் நாம் சுபிச்சமாய் வாழ்வோம். அதுதான் ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசனம். சோ இங்கே அதே தான் அவர் சொல்றாரு. இதைதான் யோவானும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கண்முன் தெரிந்த ஒரு சகோதரனுக்கு நீ அன்பு சொல்லாம நான் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னா அது எப்படி உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு அவரு அங்க கேட்கிறாரு. அது உண்மைதான் இல்லையா? நாம மக்களை நேசிக்கணும். நீ கடவுளுடைய அன்பு உன்கிட்ட இருக்கு, நீ கடவுளை நேசிக்கிறேன்னா அவர் எப்படி ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்தாரோ அது மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வரணும். நாமும் அவர்களுக்கெல்லாம் தேவையான அந்த பலவீனர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்ய வேண்டும்.
எல்லாம் வெறுமையா இந்த ரிச்சுவல்ஸ்ல, இந்த நாட்கள்ல பாருங்க, இன்னைக்கு தேசம் கோடி கோடியா இப்படிப்பட்ட ஒரு ரிச்சுவல்ல ஓடிட்டு இருக்கு இல்ல. போய் அந்த ஆத்துல டிப் பண்ணிட்டா போதும், அந்த தண்ணிய குடிச்சிட்டா போதும், அந்த தண்ணிய தெளிச்சிட்டா போதும், முதல் குடிமகன்ல இருந்து எல்லாருக்கும் அந்த ஒரு கண்கள் குருடாகி ஒரு குருட்டாட்டத்துல அறியாமையில இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையில உண்மையை அறிந்தது நாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கீழ்ப்படியுங்க, நான் சொன்னதை செய்யுங்க, உன்னுடைய உள்ளம் என்னோடு கூட சரியான உறவுல இருக்கட்டும், ரைட் ஆட்டிடியூட், அது டெஃபினட்டா வில் ப்ரொடியூஸ் ரைட் ஆக்ஷன்ஸ். when we have right attitude, it will produce right actions. அப்போ அந்த குட் ஒர்க்ஸ் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். வெறும் இப்படி வெளிப்புறமான ஆராதனை, நிறைய பேர் நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, வந்து கஷ்டம், ஏதோ ஒரு ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இல்லைன்னா எனக்கு இது ஃபீஸ் கட்ட முடியல, இல்லை ஏதாவது இப்படி சொன்னாங்கன்னா, சரிம்மா நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டுட்டா அவங்களுக்கு நம்ம மேல கோபம் வருமா வராதா? வாட் வே வி ஆர் ஹெல்பிங் தெம்? இன்ஸ்டட் அவங்கள, சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட், நானும் இப்போ வேலை பார்க்கும்போது எவ்ரி ஆஃப்டர்நூன் நான் சில நாட்கள்ல இப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் எங்க டிபார்ட்மெண்ட் வந்து இட் ஸோ அரேஞ்ச்ட், எங்க ஸ்டாஃப் ரூமும் பக்கத்து கிளாஸஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களதெல்லாம் அந்த கதவு வழியே இப்படி நடந்து காரிடர்ல போனாலே பார்த்துடலாம். லஞ்ச் டைம்ல எல்லாம் ஒரு பொண்ணு எங்க எல்லாருக்கும் மறைஞ்சு உட்காந்துருப்பான். இவ எதுக்கிட்டா இப்படி உட்காந்துருக்கா, இவ என்ன செய்யறா? நான் வேற மாதிரி நினைச்சேன். மத்தியான நேரத்துல யாரும் இல்லாத நேரத்துல யாருதாவது நோட்டு ஏதாவது பொருட்களை எடுக்கிறாளா, என்ன செய்யறா, இவ ஏன் இப்படி இருக்கிறா அப்படின்னு பார்த்து ஒரு நாள் நானே போய் திடீர்னு உள்ள போயிட்டேன். போய் அவளை கேட்டா அவ சொல்றா, எனக்கு சாப்பாடு எங்க வீட்டுல காலையிலேயே எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு முடியாது, எங்க வீட்டுல சாப்பாடு எல்லாம் நாங்க ஒரு நேரம் தான், ராத்திரியில தான் சாப்பிடுவோம், காலையில மத்தியானம் தான் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு we are so poor. அப்புறம் எங்க அம்மா வந்து வேலைக்கு போகணும், ஸோ ஒன்லி இந்த நைட் ஆஃப்டர் ஷி கம்ஸ் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் யோசிச்சோம், சரி இனிமே அவளுக்கு வந்து டெய்லி அங்க கேன்டீன்ல சொல்லி வச்சு, நீ மத்தியானம் சாப்பிட்டுக்கோ, உன் அக்கௌண்ட்டை நாங்க செட்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி we made some arrangement like that. அப்படி செஞ்சோமானால் அந்த பொண்ணுக்கு நம்ம மேல, நம்ம சொல்ற சத்தியத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரும். சரிம்மா நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ நான் உன்னுடைய இதற்காக ஜெபம் பண்ணணும், நம்மளும் ஜெபம் பண்ணணும், கட்டாயம் ஜெபம் பண்ணணும். ஆனா அதே தான் பதில் இல்லை. இப்படி நாம அதற்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப்பை நாம கட்டாயம் எடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். சொல்யூஷன் we have to show it in action. Faith without action is செத்ததாய் இருக்கிறது. விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. நம்ம விசுவாசிக்கிறோம்னு சொன்னா அதை நம்முடைய கிரியையில நாம காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, இந்த 18ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யூத ஜனங்கள், அந்த மக்கள் எதையும் சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம மாதிரிதான் கொஞ்சம் எதையும் ஏத்துக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டம். ஆர்கியூ பண்ணுவாங்க, ரீசன் அவுட் பண்ணுவாங்க, லாஜிக்கலா யோசிப்பாங்க. அதனால அவர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா, லெட் அஸ் ரீசன் அவுட், கம் லெட் அஸ் ரீசன் அவுட். எதுக்கு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கையெல்லாம் ரத்தமா இருக்கு, உங்களுடைய மர்டரஸ் ஹேண்ட்ஸ்ன்னு சொன்னேன், ஆனா உங்க பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும்.
51ஆம் சங்கீதத்துல தாவீது அவரை சொல்றாரு இல்லையா, என்னை ஈசோப்பினால் கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் உறைந்த பனியை போலாவே, உறைந்த மலையை போலாவே, வெண்மையாவே. நம்மளுடைய பாவம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, என்ன பாவமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை நான் வெண்மையாக்குவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. பாருங்க, உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லல, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லல. அங்க என்ன சொல்றாரு? தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. அப்ப தேசத்தை நன்மையாய் மாற்றும். இந்த பாழாய் கிடக்கிற இந்த நகரத்தை, இந்த தேசத்தை நன்மையை தரக்கூடிய ஒரு தேசமாக மாற்ற அவர் செய்யக்கூடிய எதிர்பார்க்கிற ஒரே காரியம், என்னிடத்துல வந்து மனம் பொருந்துங்கள். என்ன மாதிரியா இருந்தா, உங்களோட பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கை செய்யுங்க. நீங்க என்னால், என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு வெண்மையாவீர்கள் அப்படின்னு அவர் சொல்றார். நம்மளுடைய நிலைமை என்ன நிலைமையா இருந்தாலும் சரி, அவருடைய மன்னிப்புக்கு வர முடியாத எந்த பாவமும் கிடையாது. God knows everything. எல்லா பாவங்களையும் அவர் அறிந்தவர், அவரும் சோதிக்கப்பட்டவர். அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தான் சிலதெல்லாம் ஐயோ இப்படியா அப்படியான்னு, அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால அவர் அதான் சொல்றாரு, நீ என்கிட்ட வா, வந்து மனம் பொருந்து, மனம் அறிக்கை செய், பாவத்தை அறிக்கை செய், என் ரத்தத்தினால கழுவப்படும். என்னோட ஃபர்கிவ்னஸ் எப்படி? நான் உன்னை ஒரு முறை கழுவுனேனானால் நீ இனி எப்பவுமே நான் உன்னை பாவினே நினைக்க மாட்டேன். அந்த பாவ நிலைமையே நான் திரும்ப நினைக்கவே மாட்டேன். தட் இஸ் தி ஃபர்கிவ்னஸ் ஆஃப் காட். முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டுறேங்கிறாரு. நீயே நினைச்சுக்கிட்டே இருந்தா கூட அவர் நினைக்க மாட்டார். அவர் உன்னை ஒரு புது சிருஷ்டி ஆயிப்பார். He wants to give you a new life. What a privilege இல்லையா? நம்ம யாரும் எந்த உறவும் செய்ய முடியாது, பெற்ற தாய் மகன் கூட செய்ய முடியாது. மன்னிக்கலாம், ஆனாலும் நமக்கு அப்பப்போ அந்த ஞாபகம் வரும். நாம அப்பப்போ சொல்லி காட்டுப்போம். சில சமயத்துல மனசுலயே அது நினைப்போம். ஆனா நம்ம ஆண்டவர் நம்மை மன்னிக்கும் போது முழுமையாய் மன்னித்து விடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்துல அந்த பாவங்களை போட்டுறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிதா இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு. அதனால அதற்கு கீழே நம்ம வந்துட்டோம்னா, நம்ம மாதிரி ஒரு பாக்கியசாலிகள் வேற யாருமே கிடையாது. அந்த பாவமே இது வரைக்கும் நம்ம செய்யாத மாதிரி அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணு, மனம் பொருந்த வேண்டும். விரும்பி அவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதேதான். தேசத்தின் சேமத்தை நமக்கு தருவதற்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது தாழ்மை, பொல்லாத காரியங்களை விட்டு விலகி அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும். அப்போ தேசத்துக்கு நான் நன்மை செய்வேன். இங்கேயும் அதே வசனத்தை தான் சொல்றேன். தேசத்தின் நன்மையை நீங்கள் வில்லிங்கா நம்ம we should go and surrender ourselves. So that is the blessing of our Lord. அதை நாம ரிஜெக்ட் பண்ணோம்னா நிச்சயமா என்ன, நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. இப்ப அவர் திரும்ப அந்த தேசத்தை பற்றி பேசுகிறார். இந்த தேசம் எப்படியா இருந்துச்சுன்னா, ஒரு ரைச்சியஸ் சிட்டியா இருந்துச்சு. அந்த நகரம் எருசலேம் உண்மையுள்ள நகரமாய் இருந்தது. உண்மையுள்ள நகரம்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தரோட நல்ல ஒரு உறவில் இருந்தது. கர்த்தருடைய மகிமை தங்குகிற இடமாய் அந்த ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்துல எல்லா பலிகளும், எல்லா
நன்மையான காரியங்களும் ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டது. சாலமோனுக்கு அவர் வாக்குத்தத்தமா சொல்றார், இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். அப்படி ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த நகரம் இப்ப என்னாச்சு? வேசியாய் போயிற்று. முதல்ல அது நீதியால் நிறைந்திருந்தது, நியாயத்தால் நிறைந்திருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர், murderous people, violence. இன்னைக்கு நியூஸ் எல்லாம் பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே பாருங்களேன், கொலை, குற்றம், மரணம், சாவு, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையை அன்றைக்கு எருசலேம், அன்னைக்கு ஏசாயா காலத்துல அந்த எருசலேம்ல அப்படி இருந்தது. எருசலேமுக்காக ஜெபிக்க சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சமாதானமே இல்லை. சமாதானக்காரராகிய இயேசு கிறிஸ்து அங்க பிறந்திருந்தாலும், அங்கேதான் ஊழியத்தை செய்திருந்தாலும், அந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலே அவர்களுக்கு இன்று வரை சமாதானம் இல்லை. ஆனா எருசலேமின் சமாதானத்துக்காக நாம ஜெபிக்க அழைக்கப்படும். அப்படியான ஒரு நிலைமை அந்த அந்த நகரம். அடுத்ததா பாக்குறோம், உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பான். நமக்கு வைன்ல தண்ணி கலந்துட்டா அந்த வைனை குடிக்கிறதுக்கு சுவையே இருக்காது. இட் ஹஸ் பிகம் அடல்டரேட்டட். இல்ல, இப்ப நம்ம பொருள்கள் எல்லாத்துலயும் நம்ம பாக்குறோம், மஞ்சத்தூள்ல எல்லாம் என்னத்தையோ கலக்குறான், மிளகாத்தூள்ல செங்கல் கலக்குறான், இப்படி எல்லாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். அப்படி ஒரு அடல்டரேட்டட் கண்டிஷன் அந்த ஊர்ல. வெள்ளி, அந்த வெள்ளி களிம்பாயிட்டு, அது மேல அப்படியே அந்த அழுக்கு படிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் நாம கூட காலில் போட்டுக்கிட்டே இந்த கொலுசெல்லாம் போட்டா அது அப்படியே கருப்பாயிரும். அந்த மாதிரி. அடுத்து, உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். உன்னுடைய சிட்டியில இருக்கக்கூடிய ஹை அபிஷியல்ஸ் எல்லாம் முரடரும் திருடரின் தோழருமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு நிலைமை தானே. நம்ம முழு தேசத்திலயுமே பாத்தீங்கன்னா ஹை லெவல்ல இருக்கிறாங்க, ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. அவங்க வர்றாங்கன்னா அவ்வளவு பெரிய கிராண்ட் ரிசப்ஷன், அவங்க கல்யாணம் எல்லாம் அப்படியே பெரிய, என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. பட் ஆல் ஆர் வாட்? ஃப்ராட். திருடர்கள், திருடரின் தோழருமாய் இருக்கிறார். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடி திரிகிறார்கள். கரப்ஷன், கரப்ஷன் டு த கோர். இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் இல்லையா? என்ன வாங்கணும்னாலும் என்ன செய்யணும்னாலும் கொஞ்சம் தள்ளுனாதான், கொஞ்சம் தள்ளுனாதான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். இப்ப இவங்களுக்கெல்லாம் எங்க போய் இவங்களெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போகுது? ஏழை எளிய மக்கள் எல்லாம் அவங்க இங்கெல்லாம் இருக்கவே கூடாது, இந்த நாட்டிலேயே இருக்கக்கூடாது. They are not fit to live in this world. விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நகரமாய் அந்த நகரம் மாறிவிட்டது. Once a faithful city to the Lord has become a harlot. ஒரு வேசி நகரமாய் மாறிவிட்டது. இந்த விபசாரம், இந்த வேசித்தனம், இதெல்லாம் விக்கிரகம், இது எல்லாமே எதை குறிக்குது? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்லட்ரி, ஒரு ஸ்பிரிச்சுவல் விக்கெட்னஸ், அதை தான் குறிக்குது. அந்த அந்த செயல்கள்லாம் அர்த்தம் இல்லாட்டினாலும் ஆண்டவரோடு இருக்க வேண்டிய அந்த தொடர்பு மாறி போகிற ஒரு நிலைமை. அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், ப்ரையாரிட்டி ஷிஃப்ட் ஆகிறதுனால அந்த அந்த நிலைமை அது இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஹார்லட்ரி. அதுதான் நம்ம ரொம்ப ஐடலேட்ரி ஈக்குவல் டு ஹார்லட்ரி. எல்லா விக்கிரக ஆராதனைகளும் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்றாங்க ஸ்பிரிச்சுவலா. ஸோ அதைத்தான் நம்ம இந்த நகரத்துல இருக்கக்கூடிய நிலைமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அதாவது அப்படியே ஒரு கழிவு பூசின மாதிரி, அருவருக்கிற மாதிரி அசுத்தமான ஒரு நிலைமை அங்க அந்த தேசத்துல எல்லா லெவல்லையும் குடிமக்கள், அவருடைய ஆளுகிறவர்கள், பணக்காரர்கள் எல்லாருமே இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அதுல இருக்கிற ஏழை எளியவர்களை எல்லாம் அவங்க சற்றும் நினைச்சு கூட அவங்களால பார்க்க முடியல. மர்டரர்ஸ் வாக் ஃப்ரீ. இன்னைக்கு நிலைமை அப்படிதான். அதிகாரத்தோட அவங்க நடக்கிறாங்க. ஏன்னா பின்னால பேக்கிங் இருக்கு. எவ்ரிதிங் ரன்ஸ் ஆன் bribes and corruption, leaving no hope for orphans and widows to receive justice. இவங்களுக்கு எங்க இருந்து நியாயம் கிடைக்க போகுது? இவங்கள பணக்காரங்க சுரண்டி தின்னுவாங்க. ஆனா அதை கேட்கறக்கோ நியாயம் கிடைக்கிறக்கோ அவங்களுக்கு என்ன இருக்காது? யாருமே இருக்க மாட்டாங்க. Who will talk for them? எளியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வழக்காடுகிறவர் நம் ஆண்டவர். அவரை அறிந்திருப்பதினால் நாம் அவரிடத்துல இவர்களுக்காய் நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஆனா ஒண்ணு, அவர் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ ரிப்பென்ட் பண்ணி என்னிடத்துல திரும்பினீனா இந்த அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் எல்லாவற்றையும் நீக்கி, இந்த களிம்ப வெள்ளியில இருக்கிற அந்த களிம்பு எல்லாத்தையும் நீக்கி அது குகையில புடமிடும்படி செய்து அதை நீக்கி விட்டு உனக்கு திரும்ப நீதி கிடைக்கும்படியாக நீ ஒரு நீதியின் நகரமாக, சத்திய நகரமாக இந்த எருசலேமை நான் மாற்றுவேன். எப்போ அவரை அறிந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல திரும்பும் போது என்ன சொல்றாரு? 24, 25, 26, 27, 28 பாருங்க, வேகமா வாசிப்போம். ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்கிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களில் கோபமாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, பாருங்க, இதான் அவர் கொடுக்கிற ரெஸ்டரேஷன். உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு அந்த குகைக்குள்ள அந்த சஃபரிங்குள்ள உன்னை கொண்டுட்டு போவேன். ஆனா எதுக்கு? உன்னுடைய கழிவு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். வெள்ளியில ஈயம் கலந்திருக்கு, அதையெல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்து போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். ரெஸ்டரேஷன். God is a restorer. பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். உன்னை வசித்தனம் நிறைந்த நகரம், திருடர்கள் நிறைந்த நகரம், பொல்லாத நகரம், நீதி இல்லாத நகரம்னு சொல்லப்படுற உன்னை God has a hope. அந்த நிலைமைய யார் பார்த்தாலும் இனி இவங்களால எழும்பவே முடியாது, இனி இவங்க ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருந்தா கூட God still looks at him with a hope. அதான் நம்ம ஆண்டவர். அப்பேற்பட்டவனையும் மன்னிக்கிறதற்கும், அப்பேற்பட்டவனை ரெஸ்டோர் பண்றதுக்கும், திரும்ப எழும்ப கட்டுவதற்கும் வல்லமை உள்ளவர் நம் ஆண்டவர். அதைத்தான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். யாரையுமே நம்ம கைவிட்டக்கூடாது, யாருமே முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம நெவர் வி ஷுட் கிவ் அப். எந்த நிலைமைனாலும் சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்பி வந்துட்டோம்னா அவர் நம்மை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். நான் உன்னை வெட்கப்பட விடுவதில்லை, எதையெல்லாம் இழந்தையோ அதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப கட்டவிப்பேன். தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார், செய்வார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம் ஆண்டவர். நாம அவர் கையில கொடுக்கணும், உள்ளதான். சோ தேசத்தின் நன்மை யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். எதனால மீட்கப்படுவார்கள்? திரும்பி வரணும், அவரிடத்துல திரும்பி வரணும்.
ரிப்பென்ட்னாலே 360 டிகிரிஸ் அபவுட் டர்ன். போற வழியில இருந்து திரும்பி அவர் இடத்துல வரும்போதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுகுண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலம் ஆவார். ஜஸ்டிஸ் அண்ட் mercy ரெண்டு அவர் கையில இருக்கு. ஒரு பக்கம் நீதி, ஒரு பக்கம் இரக்கம். அவர்கிட்ட வந்தோம்னா இரக்கம், அவரை ரிஜெக்ட் பண்ணமா நீதி, நியாயத்தீர்ப்பு. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். அவரை நாம் நம்பி அவரிடத்துல வரும்போது அவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். எல்லா விதமான அழுக்கு, களிம்பு எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை தூய்மையான வெண்மையான பஞ்சை போல சிவப்பாய் நம்முடைய கரை பிடிந்த ஒரு, இப்பெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்ல, நீண்ட நாள்ல காஞ்சு போன கரையா சர்ஃப் எக்ஸல்ங்கிறாங்க. பொய். சர்ஃப் எக்ஸல் அப்படி சுத்தம் பண்றதே இல்ல, கரை அப்படியே தான் இருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அப்படியே நீக்கும், அப்படியே வெண்மையான பஞ்சை போல் ஆக்கும், நம்மை மாற்றி விடுவார். நம்ம அனுபவம் அதுதானே. நாம் முன் நாட்கள்ல இருந்த நிலைமையும் இப்ப இருக்கிற நிலைமையையும் யோசிச்சு பார்ப்போமே. நம்முடைய எத்தனையோ சுபாவங்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் அல்லவா. அவருடைய பிள்ளையை போல நம்மையும் அவருடைய சுபாவங்களுக்கு பங்காளிகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார் அல்ல. அதையே அவர் செய்வார், முழுமையாய் செய்வார். பர்ஃபெக்ட், he will perfect us. நாம் அவர் முன் நிற்கும் போது கரைதிரை அல்லாதவர்களாய் நிற்கும்படியாக நம்மை நிலைநிறுத்த வல்லவர் அவர். God is a God who will restore, who will purify, who will remove the dross. மேல இருக்கிற கழிம்பை எடுத்துருவார். அதுக்கு நம்மள கொஞ்சம் அந்த புடமிடுவார். அந்த குகையில கொண்டு போய் நம்மள அடி உபத்திரவப்பட வைப்பார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படியாக அதை நமக்கு செய்வார். பட் he is a faithful God. He can. அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ரெஸ்டரேஷனும் ஒண்ணுமில்லாம சும்மா அப்படி வந்துடாது இல்லையா. நாம அவருக்கு விட்டு கொடுக்கணும். ஏன்னா he is a just God, he is a righteous God. அவருக்கு பாவம் கொஞ்சமும் ஆகாது. ரெண்டுலயே இருந்துட்டு அடி போய் நம்ம பண்ணிக்கலாம் முடியாது. நாம் நம்முடைய நிலைமையை விட்டு விட வேண்டும். இரக்கம் பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, அறிக்கை செய்து விட்டுவிடணும். அவன் இரக்கம் பெறுவான், நினைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். கடைசி வசனங்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களை நிமித்தம் வெட்கப்படுவீர்கள், நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளை நிமித்தம் நாணம் அடைவீர்கள். இலையுயர்ந்த கல்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணல் கூடவும் அவன் கிரியை அக்கினி பொரியுமாகி இரண்டும் அவிப்பார் இல்லாமல் ஏகமாய் வெந்து போகும் என்று சொல்லிக்கிறார். அதாவது இந்த கர்வாலி மரம்னு ஏன் பர்டிகுலரா சொல்றாருன்னா, அதுதான் அவங்களுடைய பேகன் வர்ஷிப் செய்யக்கூடிய இடங்கள். மரங்கள் எல்லாம் அவங்க ஒரு தெய்வங்களாக்கி மரங்களோடு அவர்கள் ஒரு செக்ஷுவல் இம்மோராலிட்டி, வே ஆஃப் வர்ஷிப், அப்படி ஒரு அருவருப்பான அசுத்தமான ஒரு வே ஆஃப் வர்ஷிப், இதையெல்லாம் அவர்கள் இந்த வடநாட்டிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், அசீரியர்கள் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்ப அதெல்லாம் அப்படி செய்யற அந்த மாதிரியான மக்களாய் யூதா மக்கள் மாறிவிட்டார். அதனால அவர் சொல்றாரு, இதையெல்லாம் நான் உங்களுக்கு மன்னித்து உங்களை நான் சீர்படுத்தும் போது இந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்க வெட்கப்படுவீர்கள். நிச்சயம் பாவத்தை கண்டு
இத்தனை நாள் அது பாவம்னே அறியாம பாவத்துக்குள்ளேயே உழந்து கொண்டிருந்த மக்களை வெளியே எடுத்து தூக்கி மலையின் மேல் நிறுத்தும் போது அந்த பாவத்தை பார்த்தா அப்படி உளையான சேறு மாதிரி இருக்கும், அருவருப்பு இருக்கும், அதை பார்த்தா வெக்கம் இருக்கும். You will become embarrassed, but God will never put you to shame. அதுதான் அங்க இருக்கிறது. அவரிடத்துல வந்துட்டோம்னா அந்த நம்மை வெட்கப்படுத்தாமல் நம்மை அழகாய் மன்னித்து நம்மை நடத்துவார். உலக பிரகாரமான மக்களானா 100 தடவை சொல்லி காட்டி எங்க எல்லா கூட்டம் நிக்கிற இடத்துல அப்படி பேசி நம்ம ஒரு அவமானத்துக்குள்ளாக்குவாங்க. தெரியுமா, அடியன் குசு 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 குசுன்னு பேசுவாங்க. அப்படியே ஒரு கூசி போகிற நிலைமை வரும். But God will never do that. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல நாமே நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய நிலைமையை குறித்து நாமே வெட்கப்படுவதற்கு அது ஒரு கிஃப்ட். அது ஒரு பரிசுத்த நிலைமை. நம்மை பற்றியே நாம் அருவருக்கிறது. இதே ஏசாயா சொல்றாருல, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அந்த மாதிரி தன்னிலை உணர வைப்பது அது ஒரு கிஃப்ட். அதை ஆண்டவர் செய்வார். பட் இட் வில் நாட் காஸ் us to be ashamed by others. நாமே நம்முடைய நிலைமையை நாம உணர்ந்து நாம் வெட்கப்பட்டு ஆண்டவர் இடத்துல நாம என்ன செய்வோம், அந்த பாவத்தை வெறுத்து பாவத்துக்காக மன்னிப்பு கேட்க அவர் வைப்பார். இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா, யூதா மக்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வறட்சி, ஆவிக்குரிய ஒரு வறட்சியில இருக்க. கர்வாலி மரம்ன்றதெல்லாம் இந்த முள்ளு மரம் மாதிரி. நம்ம நிறைய முள்ளு மரங்களை பாக்குறோம் இல்லையா, அது ஒரு வறண்ட பிரதேசத்துலதான் இருக்கும், தண்ணியே வேண்டாம். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம நாட்டுல நிறைய இந்த மரத்தை நட்டு வச்சாங்க, ஏன்னா நமக்கு தண்ணி தேவையில்லைன்னு சொல்லி. ஆனா அந்த மரம் என்ன செய்யணும், சுத்தி இருக்கிற அத்தனை தண்ணியும் உறிஞ்சிடும், அந்த இடத்தையே ஒரு டெசர்ட் ஆக்கி. பட் தென் பீப்புள் ரியலைஸ்ட் அது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரம் அது. ஸோ தட் டினோட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் ஆஃப் த பீப்புள், ஆஃப் தட் நேஷன். இல்ல வெறும் ரிச்சுவல்ஸும் செரிமனிஸும் அங்க இருந்தாலும் they were all spiritually dry, ready to be burnt. Unrepentant Judah will only go to fire. At the same time, repentant Judah will cause the nation to become a city of righteousness. நீதியின் நகரமாய், சத்திய நகரமாய், சமாதான நகரம் மாறிவிடும். அப்படி மாறுவதற்கு கர்த்தரால் செய்ய முடியாது. இதுதான் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை. இந்த 1ஆம் அதிகாரத்திலேயே பயங்கரமான எச்சரிப்புகளும் தண்டனைகளும் நியாய தீர்ப்புகளை குறித்து சொன்னாலும், கர்த்தர் எல்லாத்தையும் நான் செய்யறது எல்லாத்தையும் அருவருக்கிறாரேங்கிற ஒரு நிலைமையில வந்தாலும் ஒரு வழியை உண்டு பண்ணி தரார். நீ என்ன செய், சுத்தமாகு, கழுவப்படு, தீமை செய்யறத ஓய்ந்து விடு, நன்மை செய்யப்படி, என்கிட்ட வா, உட்கார்ந்து பேசலாம், உன்னுடைய பாவத்தை எல்லாம் என்கிட்ட அறிக்கை பண்ணு, மனம் திரும்பு, ஐ வில் ரெஸ்டோர் யூ, உன் களிம்பெல்லாம் நீக்கிடுவேன், உன்னை திரும்பவுமாய் இப்படிப்பட்ட ஒரு நகரமாய் மாற்றி. எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தமுள்ள ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், திரும்ப கட்டுகிற ஆண்டவர், ரெஸ்டோரர். ஜஸ்ட் டிஸ்ட்ராய் பண்றது இல்ல, அழிஞ்சு போறதை விட்டுறல, நம்பிக்கையை தரார். வா, நான் உனக்கு தூக்கி விடுறேன். இஸ் எக்ஸ்டெண்டிங் இஸ் ஆர்ம். அதுக்காகத்தான் வந்தேன்றாரு. It's up to us to turn to him and be restored. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைநிறுத்துகிற ஆண்டவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே,
உடைய அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக, வசனங்களுக்காக, எச்சரிப்புகளுக்காக, அவையெல்லாம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒரு பெரிய உண்மையை திரும்பவும் திரும்பவுமாய் வலியுறுத்தி சொல்கிறீர். தேசத்தின் நன்மை, தேசத்தின் சேமம் எங்களிடத்தில் உண்டு என்று சொல்லி எங்களுடைய பொறுப்பை நீர் எங்களுக்கு மறுபடியும் மறுபடியுமாய் உணர்த்தி காட்டுகிறீர் சுவாமி. நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும், விட்டு கொடுக்க, மனம் திரும்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் சுவாமி, தினம் தினம் நாங்க உம்மிடத்துல வந்து நாங்க மனம் திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We are not perfect, Lord. எங்களிடத்துல எத்தனையோ குறைகள் உண்டு. ஆனாலும் நாங்க உம்முடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே, உம்முடைய சுபாவத்திற்கும் வல்லமைக்கும் உம்முடைய பரிசுத்தத்துக்கும் பங்காளிகளாகும்படியாக ஆண்டவரே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் சுவாமி. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு அந்த பாரத்தை தாரும். மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும், உம்மோடு கூட எங்களுடைய உறவை சரிப்படுத்திக் கொள்ளவும். ரைட் ஆட்டிடியூட் ப்ரொடியூஸ் ரைட் ஆக்ஷன்ஸ். அப்படியான ஒரு சரியான ஆட்டிடியூட் எங்களுக்கு இருக்க நீர் கிருபத்தாரும் சுவாமி. ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இருக்க எங்களுக்கு கிருபத்தாரும். எங்களுடைய வாழ்க்கையையும் நீர் திரும்ப கட்டும் சுவாமி. எழும்ப உதவி செய்யும். விழுந்து போனதை தூக்கி நிறுத்த ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிறோம். எந்தெந்த பகுதியில நாங்க சோர்ந்துட்டோம், எந்தெந்த பகுதியில நாங்க பின்தங்கி இருக்கிறோம், அதையெல்லாம் நீ திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு ஆண்டவரே. அதை நிறைவேற்றும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த சமூகத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடு. எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. Help us to become useful vessels, not just a decorative vessel, Lord. We want to be a useful vessel. Bless us, Lord. Bless us. We humbly surrender unto you. உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்து பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Amen. So, Thank you, sir. everyone. Good night, everybody. Thank you for joining. எல்லாரும் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க. இன்னும் கொஞ்சம் கூட முடிஞ்சா ஏழியா வாங்க, so that you will not miss much. Thank you. God bless you. Thank you, madam. Good night. Good night.